குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் நியமிக்க இருக்காங்க. இதுக்காக அட்மிஷன் தான் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்ற 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். 2 டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் அனுப்ப சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜே போதும். இதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 6000 கேள்விக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் ஃபார் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடணும். படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு கால் ஃபார் வந்ததுக்கு முன்னாடி ரிவிஷன் டைமுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றனால தான் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் ஏதாவது டவுட் இல்லை, எக்ஸாம் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டண சலுகை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்காக நீங்கள் ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மகாராஷ்டிரத்தின் 20வது முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட மூத்த தலைவரான தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கிறாரு. துணை முதல்வராக சிவசேனை தலைவரும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் தேசியவாத காங்கிரஸ் தலைவரான அஜித் பவார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மாற்றுத்திறனாளிகளின் இடுப்பிடங்களுக்கே சென்று வந்து பார்த்திங்கன்னா சேவை அளிக்கும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்களுக்கு நேரடியாக வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா விழுதுகள் என்ற மறுவாழ்வு சேவை ஊர்தி வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசிலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அடுத்து உதயம் பதிவுச்சான்று. இது வந்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் பெறுவதற்கான ஒரு இணையதளம் தான் இது பேர். இது உதயம் அப்படின்ற உத்தியம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் கேட்க தேவையில்லை. இது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதிவுச்சான்று. ஓகேங்களா? பதிவுச்சான்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்தில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதனால் அதை பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கான பிப்ரவரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. தொழில்நுட்ப தேர்வு பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக மாற்றப்படாமல் இருந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்நிலையில் தற்போது வேலைவாய்ப்பு சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹெச்ஐவி இல்லாத நிலையை எட்ட சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய அளவிலாக 0.23% ஹெச்ஐவி தொற்று இருக்கும்போது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0.16 குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி தொற்று கண்டறிவதற்காக வந்து பார்த்திங்கன்னா 3161 பரிசோதனை மையங்களும் சிகிச்சைக்காக 74 கூட்டு மருந்து அளிக்கும் மையங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து செயல்பட்டு வருது. ஓகேங்களா? அடுத்து உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை மாணவர்களுக்கு, அதாவது யூஜிசி வந்து புதிய வரைவு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வரைவு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் அதாவது காலேஜ் படிக்கிற மாணவர் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை நடத்திருக்கிறாங்க. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முறையும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் ஒரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் கல்லூரி வந்து சேர முடியல அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் வந்து அவங்களுடைய காலம் வந்து வீணாகி அடுத்த வருஷம் தான் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சமாக கூறப்படுதுன்னா மாணவர்கள் ஒரு பாடப்பிரிவிலிருந்து வெளியேறி வேறு பாடப்பிரிவிலும் சேர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் மாறணும் அப்படின்னா மாறிக்கலாம். இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துக்க கொள்ளப்படும். அப்போ நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸில் செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுவேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் தான் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா?
நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். அடுத்து நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் பாஞ்சிருக்கு. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ப்ரோபா 3 அப்படின்ற செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் PSLV C-59 அப்படின்ற ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் கீழ் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் அப்படின்ற இந்தியா லிமிட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகள் ஏற்பட்டு வருது. இதன் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக முன்னோடி முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படின்ற இரட்டை விண்கல ஆய்வு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து செயல்படுத்த உள்ளதாக வந்துட்டுனா இஸ்ரோவினுடைய தலைவர் எஸ் சோம்நாத் தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா. இஸ்ரோவுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க டிஎன்எஸ் சார்பில், சோம்நாத். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இந்த இரட்டை செயற்கைக்கோள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த இரட்டை செயற்கைக்கோள் செலுத்தும் போது இது இருவேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டு ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி அப்புறம் வந்து எதாவது தேவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்றம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் தேவையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது இந்த செயற்கைக்கோள் வந்து இன்னொரு செயற்கைக்கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுகள் இடமாற்றுறது, இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2006 ஏற்றிருக்காங்க. இது வந்து 1929 வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியிருப்பாங்க. அதை வந்து முழுசாக நீக்கிட்டு 2006 வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து காற்று மாசுபாடு சூழல் சவால்களை எதிர்கொள்ள திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாடு மற்றும் பருவநிலை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசி டிஎன்எஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஆப்ஷன் கீழ்கண்டவற்றில் பருவநிலை மாற்றம் சம்மந்தமான இயக்கம் எதுன்னு கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்எஸ் அப்படிலாம். அது வந்து பசுமை காலநிலை நிறுவனம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கானது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், ஈர நிலை இயக்கம், நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா. இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்தியாவிலேயே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 3வது மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் டிஎன்எஸ் சார்பிக்கலாம். அடுத்து விமான போக்குவரத்து மசோதா நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றிருக்கு. சுமார் 90 ஆண்டுகளாக பழமையான விமான சட்டத்துக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட புதிய விமான போக்குவரத்து மசோதா பாரதிய வாயுயான் விதேயக் அப்படின்ற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜி யாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டிஜி யாத்திரை அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா ஆதார் உட்பட பிற தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா பயணிகளின் கைபேசியில் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கப்படுது. விமானம் புறப்படு இல்லைனா தாமதம் இதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தகவல் அளிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜி யாத்திரை திட்டம். ஓகேங்களா. அடுத்து நம்ம நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கிட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக மன்மோகன் வியாழக்கிழமை அவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா. இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய எண்ணிக்கை பலம் வந்து பார்த்திங்கன்னா 33ஆக உயர்ந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 34 நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிய அனுமதிக்குள்ளது. இன்னும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க வேக்கண்ட்னு சொல்லிட்டு, நான் போய் அந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லேயே சர்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது 34 தான் இருக்குது. ஓகேங்களா. 1+33 இருக்கணும். இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை செக் பண்ணிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கூட சொல்கிறேன். ஓகேங்களா. தற்போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் அவர் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா 65. ஓகேங்களா. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்கன்னா அவர் வந்து அவருடைய வயது வந்து 62. ஓகேங்களா. ஒன்றே ஒன்று தான், உச்சநீதிமன்றம்னா டெல்லியில் இருக்கும். ஓகேங்களா. அவங்களாம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 65 வயசில் ரிட்டையர் ஆவாங்க. இப்போ உயர்நீதிமன்றம்னா சென்னையில் இருக்கும். அவங்க வந்து மேலே இருக்கவங்களோட கொஞ்சம் கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க. 62 வயசு. ஓகேங்களா. அடுத்து சாம்பியன் கோப்பை கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் முறையில் வந்து நடத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் அடுத்த நடைபெற உள்ள சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் முறையில் வந்து நடத்துவதாக வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டு வீரர்கள் வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா துபாயில் போய் அந்த கேமை மட்டும் விளையாடிட்டு வருவாங்க. சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தென்கொரியாவில் அவசர நிலை இராணுவ சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டார். ஓகேங்களா. அதிபர் யூக் சுக் யோலுக். ஓகேங்களா. அவருடைய பேர் அதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாட்டில் கேன் குடிநீருக்கு கடுமையான தரச்சோதனை வந்து பார்த்திங்கன்னா FSSAI வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் மற்றும் கேன்களில் அடைக்கப்படும் குடிநீர் தயாரிப்புக்கான கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்திய உணவுப் பொருள் ஒழுங்காற்று அமைப்பான
அதை FSSIA உத்தரவிட்டிருக்குது. ஓகேங்களா, FSSIAன்றது வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அமைப்பு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. TNUSRBயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் SCலே கேட்டாங்க. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் எதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தர சான்றிதழ் கொடுக்குற நிறுவனம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். நீங்கள் அந்த அதாவது கட்டண சலுகை தேர்வு எழுதும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தொடர்பான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணோம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.